ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் சாசேஜ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இதை ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த சாசேஜை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே 5 சிக்கன் சாசேஜ் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் சாசேஜ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த சாசேஜ் மேலே தடவுறதுக்கு ஒரு சாஸ் தயாரிக்கலாம். இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சில்லி சாஸும் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் அரைக்க சொல்ல நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் சாசேஜில் நல்லா ஒட்டும். இல்லைன்னா 1/4 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சாஸ்லலாம் உப்பு இருக்கிறதுனால நான் கம்மியாகவே உப்பு சேர்க்குறேன். இதில் வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லைன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுக்குறேன். கொஞ்சம் கூட இதில் கட்டியே இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா நான் கலந்துட்டேன். இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு சாசேஜை வேக வைக்க வேண்டாம். இங்கே நான் 5 கபாப் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்டிக்கை இந்த சாசேஜுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பண்ண சொல்ல மொல்லமாக பண்ணுங்கள், இல்லைனா சாசேஜ் உடஞ்சிடும். பாருங்கள், இங்கே நான் ஒரு குச்சியை வந்து இந்த சாசேஜ் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன். எல்லா சாசேஜ்லேயும் குச்சி இன்சர்ட் பண்ணிட்டேன். இங்கே நான் ஒரு சாசேஜ் எடுத்து அது மேலே கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால மசாலா வந்து சாசேஜ் உள்ள நல்லா இறங்கும். இதை கட் பண்ண சொல்ல ரொம்ப கட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு சாசேஜ் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நான் மற்றதையும் செஞ்சுக்கிறேன். இங்கே நான் எல்லா சாசேஜும் கட் பண்ணிட்டேன். செஞ்சு வச்சுருக்க சாஸை இந்த சாசேஜில் தடவிக்கலாம். இந்த சாசேஜில் தடவுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துக்கணும். சாஸை இந்த சாசேஜில் சுற்றி நல்லா தடவிக்கணும். ஒரு சாசேஜை நல்லா தடவிட்டேன். இப்போ இதே மாதிரி மற்றதையும் நான் செஞ்சுக்கிறேன்.
எல்லா சாசேஜிலும் சாஸ் தடவிட்டேன். இதை ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சாசேஜ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்காது. இந்த எண்ணெய் இப்போது மிதமான சூடில் இருக்குது. இப்போ இதில் சாசேஜ் போட்டுக்கலாம். சாசேஜ் வேக வைக்க சொல்ல சிம்மில் தான் வைக்கணும். இது 5 நிமிஷத்துக்கு வேகணும். இப்போ ஒரு பக்கம் சாசேஜ் வெந்திருக்கு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி கொடுக்கலாம். சாசேஜ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த சாசேஜ் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். என்னுடைய அருமையான ஃப்ரைட் சாசேஜ் இங்கே ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.